நண்டு பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து நண்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிளகாய், சீரகம், கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, இது எல்லாமே இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றக்கூடாது, அப்படியே வறுத்து எடுக்கணும். நல்லா கோல்டன் கலராக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வறுத்துட்டோம். இப்போ வந்து இதில் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஜாரில் போட்டோம். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம் மட்டும் போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைக்கலாம். அரைச்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இது கூட வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு இது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கு. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்க வந்து நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம இது கூட ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதுவாகும். நல்லா பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகட்டும். இதோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம அதே ஜாரில் வந்து ஒரு தக்காளி வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுவோம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு தக்காளியோடது. இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்க நண்டு எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணியை ஊற்ற வேணாம், அப்படியே இருக்கட்டும். நண்டு நல்லா வேகட்டும், அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைக்கலாம். நண்டு பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு இறக்கிடுவோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.